ரீசெண்டாக நான் இப்போ ஈசிஆர் போயிருந்தப்போ அந்த ரோட்டில் வந்து ஒரு பென்ஸ் செம்ம ஸ்பீடாக என்னை கிராஸ் பண்ணிட்டு போச்சு. அந்த காரை நான் லைட்டாக நோட்டீஸ் பண்ணும்போது மேலே ஏதோ 2 ஹெட்டு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா 2 சின்ன பசங்க மேலே ஆக்சுவலாக அவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் நியூஸில் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நம்ம கேள்விப்பட்டே வருவோம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, சன்ரூஃப்கான பர்பஸ் என்ன அப்படின்றத சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ சன்ரூஃப் எதுக்கு கார்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கோல்டான ரீஜன்லலாம் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அது கொடுத்துருந்தாங்க. அது இப்போ வந்து லக்ஸரி ஸ்டாண்டர்டாக எல்லா கார்ஸ்லையுமே வந்துருச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சன்லைட் உள்ள வருது, ஆடிங் அடிஷ்னல் பியூட்டி டு த கார். அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் சன்ரூஃப்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்கள் காருக்குள்ளே சன்லைட் வரதுக்காகவும் வென்டிலேஷனுக்காகவும் உள்ள இருக்க ஹீட் எல்லாமே அது வெளியே தள்ளுறதுக்காகவும் தான் சன்ரூஃபோட மெயின் பர்பஸே. இது வந்து இந்த மாதிரி ரன்னிங்கில், அதுவும் ஸ்பீடாக போகிற காரில், அது வந்து அடல்ட் கூட கிடையாது. தோஸ் கிட்ஸ் வேர் அரௌண்ட் 10 years. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி மேலே நிற்கும் போது பின்னாடியிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஏன்னா நானே 100ல் போயிட்டு இருந்தேன், அந்த கார் கிட்டத்தட்ட ஒரு 120 140ல் போயிட்டு இருக்கும். அதில் அந்த கிட்ஸுமே அப்படி இருக்கும்போது சடனாக பிரேக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் என்ன ஆயிருக்கும். அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ப்ளீஸ் ஹாவ் அ சேஃப் ட்ரைவ்.